ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 34. சோமம் மனோயஷ்ய சமாமனந்தி துவௌகசாம் யோபலம் அந்த ஆயுகு ஈசோ நகானாம் பிரஜனக பிரஜானாம் பிரசீதத்தாம் நாக ச மகாவிபூதிகி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சோமம் சந்திரன், மனம் யஷ்ய எவரின், முழுமுதற் கடவுளின், சமாமனந்தி அவர்கள் கூறுகின்றன, திவோகசாம் உயர்கிரகவாசிகளின், யார் பலம் அந்த உணவு தானியங்கள், ஆயு வாழ்நாள், ஈச பரமபுருஷர், நகானாம் மரங்களின், பிரஜனக உற்பத்தி ஸ்தானம், பிரஜானாம் அனைத்து ஜீவராசிகளின், பிரசீததாம் அவர் திருப்தி அடைவாராக, எங்கள் மீது, ச அந்த முழுமுதற் கடவுள், மகா விபூதி அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் பிறப்பிடமான. டிரான்ஸ்லேஷன். சோமன் எனப்படும் சந்திரனே அனைத்து தேவர்களுக்கும் உரிய உணவு தானியங்கள், பலம் மற்றும் ஆயுள் ஆகியவற்றின் பிறப்பிடம் ஆவார். அவரே எல்லா தாவர வகைகளுக்கும் எஜமானரும் அனைத்து ஜீவராசிகளின் உற்பத்தி ஸ்தானமும் ஆவார். வேத பண்டிதர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல சந்திரன் பகவானின் மனமாவார். எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் மூலமான அந்த பரமபுருஷர் எங்களிடம் திருப்தி அடைவாராக. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். சந்திரனது ஆதி தேவதையான சோமனே உணவு தானியங்களின் பிறப்பிடம். இதனால் ஸ்வர்கலோக வாசிகளான தேவர்களுடைய பலத்தின் பிறப்பிடமும் அவரே ஆவார். எல்லா தாவர வகைகளுக்கும் உரிய ஜீவசக்தியும் அவரே. துரதிர்ஷ்டவசமாக சந்திரனை முழுமையாக அறியாத பெயரளவேயான நவீன விஞ்ஞானிகள் சந்திரன் பாலைவனம் என்று வர்ணிக்கின்றனர். நமது பயிர் பச்சைகளின் பிறப்பிடமாக உள்ள சந்திரன், நமது பயிர் பச்சைகளின், மரம் செடி கொடிகளின் பிறப்பிடமாக சந்திரன் இருப்பதால் அது பாலைவனமாக இருக்க முடியாது. சந்திர ஒளிதான் அனைத்து தாவரங்களுக்கும் ஜீவசக்தியாக இருக்கிறது. ஆகவே சந்திரன் ஒரு பாலைவனம் என்பதை நாம் ஏற்க முடியாது. பதம் 35. அக்னேர் முகம் யஷ்யது ஜாதவேதா ஜாதக கிரியா காண்ட நிமித்த ஜன்மா அத்தக சமுத்திரே அனுபச்சன் ஸ்வதாத்தூன் பிரசீதாம் ந ச மகாவிபூதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அக்னி நெருப்பு, முகம் எந்த மூலமாக முழுமுதற் கடவுள் ஸ்வீகரிக்கிறாரோ அந்த திருவாய், யஷ்ய யாருடைய, தூ ஆனால், ஜாதவேதா செல்வத்தை அல்லது வாழ்வின் எல்லா தேவைகளையும் உண்டாக்குபவர், ஜாத உண்டாக்கப்படும், கிரியா காண்ட சடங்குகள், நிமித்த என்பதற்காக, ஜன்மா இந்த காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது, அந்த சமுத்திரே கடலுக்கடியில், அனுபச்சன் எப்போதும் ஜீரணிக்கும், ஸ்வதாதூன் எல்லா மூலப்பொருட்களும், பிரசீததாம் திருப்தி அடைவாராக, எங்கள் மீது, ச அவர் மகாவிபூதி மகா சக்தி படைத்த. டிரான்ஸ்லேஷன். யாகச் சடங்குகளின் நிவேதனங்களை ஏற்றுக்கொள்வதற்காக பிறந்த நெருப்பு பகவான் கிருஷ்ணரின் திருவாயாகும். செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக கடலுக்கடியில் நெருப்பு இருக்கிறது. உணவை ஜீரணிக்க செய்யவும் உடலின் பராமரிப்பிற்குரிய அநேக அமிலங்களை உற்பத்தி செய்யவும் வயிற்றிலும் நெருப்பிருக்கிறது. பரமசக்தி வாய்ந்தவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்களிடம் திருப்தி அடைவாராக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 34, 35 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.